ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சிறகடிக்க ஆசை. உண்மையிலேயே இதுவுமே ஒரு கெஸ்ஸிங்கில தான் நான் சொன்னேன். ஆனா, அதுக்கேத்த மாரியே இன்னைக்கு எபிசோட்ல வந்து மூவ் ஆயிடுச்சு. க் பெர்ஃபெக்ட்டா நம்ம ரோகிணி மாட்டுவாங்க அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். அதே மாரியே மாட்டிட்டாங்க. இந்த பிக்க பார்த்த உடனே 2 பேரும் மோதிக்கிற சீன் சீக்கிரமா வரப்போகுது அப்படின்னு நெனச்சேன். அதே மாரியே வந்துருச்சு. இன்னைக்கு எபிசோட்ல ஒரு கஸ்டமர வந்து கூட்டிட்டு வந்து ரோகிணியோட பார்லர்ல விடுறாங்க. அந்த விடுற அந்த சீக்வென்ஸ்ல கரெக்ட்டா நம்ம முத்து வந்து இது நம்ம மனோஜோட பொண்டாட்டியோட பார்லர் தானே அப்படின்னு சொல்லி இறங்கி வராரு. அந்த பார்லரோட நேம பார்த்துடுறாரு. அவங்க அம்மாவோட பேர் இல்ல அப்படின்ன உடனே பார்லர பத்தி எல்லாத்தையுமே விசாரிச்சிருப்பாரு. கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். இந்த மாரி பேர மாத்துனது, இவங்க கிட்ட வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட வந்து குடுத்தது அப்படின்ற எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டாரு. அப்பா கிட்ட சொன்ன உடனேவே அப்பா, மகன் 2 பேரும் என்னலாம் நடக்குது அப்படின்னு பார்ப்போன்ற மாரி உட்காந்துருக்காங்க. இங்க வந்து மாமா வந்தது அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்டு இருக்காங்க. "நீ எவ்ளோ கஷ்டப்படுற" அப்படின்னு சொல்லி மாமியாரு மருமகள. உடனே "நான் வேணா கல்லாப்பெட்டியில வந்து உட்காந்துக்கிறேம்மா, என் பேர்ல ஆரம்பிச்சிருக்க" அப்படின்னு சொல்லி மாமியார் ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க ரோகிணியும் அத மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. "மனோஜுக்கு மேல இருக்குப்பா இந்த பொண்ணு" அப்படின்னு சொல்லி இங்க நம்மளோட முத்துவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எதிர்பார்த்த மாரியே பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டா பேர் மாத்தி வச்ச அந்த விஷயம் வந்து வெளியில வந்துருச்சு. நாளைக்கு எபிசோட் இன்னுமே சூப்பரா இருக்க போகுது. எதுக்கு மாத்துனா அப்படிங்கிற அந்த உண்மைய வந்து எப்படியும் சொல்லியே ஆகணும். விஜயா இப்பயுமே எனக்கு தெரிஞ்சு அவங்களோட மருமகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது. ஏதாவது 420யா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி சமாளிச்சுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அத்தை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் அத்தைக்கிட்ட சொல்லல. நேம் மாத்திட்டேன்னு நெனச்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே அப்டின்ட்டு, அப்படின்னு ஏதாவது ஒரு கதைய சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபினான்ஷியர்ட்ட வந்து பணம் வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த விஷயமும் சீக்கிரமாவே ரிவீல் ஆகும் அப்படின்னு தான் தோணுது. உங்களோட கருத்து என்ன? இன்னைக்கு எபிசோட் மறுபடியும் நாளைக்கு எபிசோட்காக யாரெல்லாம் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்டின்ட்டு.